Oh
எல்லாரும் எல்லாரும் போய் ஒருத்தருக்கு ஒரு கை கரங்களுக்கு கொடுங்க.
ஹalleluya 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 இந்த விலகாத பிரசன்னம் எங்கள் ஆலயத்தில் நிரம்பட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவி பிரசன்னம், உம்முடைய வல்லமை ஆவியானவருடைய பிரசன்னம், உம்முடைய அக்கினி பிரசன்னம் இந்த ஆலயத்தில் நிரம்புவதா நிரம்புவதா நிரம்புவதா. கண்களை மூடி கரங்கள் உயர்த்தி அவர்களுடைய கரங்கள் அப்படியே கழுக போல சட்டைகளை விரிந்து அப்படியே ஒரு புது வேலை
உங்க சரீரத்தில் தேவனுடைய அக்கினி, உங்க பிரசன்னத்தில் சீரணியாமல் வாழ்கிறேன். உங்க சமூகத்தில் உறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்லும் போது ஒரு வல்லமை மேல, உங்க பிரசன்னத்தில் சீரணியாமல் உங்க சமூகத்தில் உறைவில்லாமல் வாழ்கிறேன். என் நண்பனானீரே, என் தோழியானீரே, என் தூரமானீரே, என் நண்பனானீரே, என் நண்பனானீரே, என் தோழியானீரே, என் தூரமானீரே, என் நண்பனானீரே. ஆமென். நான் நம்புகிறேன் இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அளவில்லாமல் உங்களை நிரப்பும். உங்கள் பலவீனத்துல என் தேவனோட பூர்ணமான பலன் கடந்து வரும். Father, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் உங்க பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும். அப்பா, எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தும் வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல உங்க பிரசனம் நிரப்பி இன்னைக்கு நிச்சயத்தின் வார்த்தை, உங்க பலப்படுத்தும் வார்த்தை, எங்களை வழி நடத்துகிற உங்க வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நாள் ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. அன்பான உங்க பிரசனத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கரங்களை கொடுப்பார். ஏசு நல்லவர். ஆமென். அப்படியே உட்காருங்க. லபிசிட்ட கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, இந்த எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறவங்களாம் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். சிஸ்டர் ரோஸ்லின் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ஏசு நல்லவர். ஆமென். கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகள் நல்லா விசுவாசத்தோடு கர்த்தரை தொடர்ந்து ஆராதிப்போம். அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவன். நம்ம இயேசுவை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மளை காப்பாற்றி நடத்துகிற கிறிஸ்துவை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. பூமியில் நீங்கள் எங்கே போனாலும் எத்தனை தேவர்களை ஆராதித்தாலும் அவரை போல ஒரு நல்ல ஆண்டவர் இல்லை. இருளில் இருந்து பாதாள வாசல்ல இருந்து நம்மளை கர்த்தர் தூக்கி எடுத்தவர், தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தவர். வா, வாட் அ பியூட்டிஃபுல் காட் தட் வி ஆர் வர்ஷிப்பிங். ஆமென். ஸோ இந்த மாலை வேளையில் தொடர்ந்து வார்த்தையை நம்ம கேட்க போகிற நம்ம மத்தியில் சகோதரி ரேச்சல் பிரசன்னா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கொண்டு வர போகிறாங்க. அல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போமா? கம், வெல்கம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாவரும் கர்த்தருடைய சபையில் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த போதகருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் சபையார் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக கூட நம்ம ஒரு வசனத்தை படிப்போமாக. ஏசாயா 41 அதிகாரம் 9 வசனம். எல்லாரும் இதை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 41 அதிகாரம் 9 வசனம். நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நம்ம யார் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தையில் இருக்கிற மறைந்திருக்கிற பொருள்களையும் இந்த விசேஷமான காரியங்களையும் எங்களோடு வெளிப்படுத்துங்க அப்பா. ஒவ்வொரு இருதயத்தோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உங்களோடு பேசுவதற்கு, ஐ சூஸ் யூ டு பி மைன். உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது
நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இந்த வசனத்தில் ஒரு பயங்கரமான ஒரு காரியம் உள்ளுக்கு புதைஞ்சி கிடக்குது. இந்த வசனம் படிக்கிறது முன்பதாக இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. ஐசையா 43வது அதிகாரம் 21வது வசனம் நான் படிக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த இடத்துல நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். கர்த்தர் நம்மளை யாவரையும் அவருக்கென்று தெரிந்து கொண்டார். நம் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மளை பெயர் சொல்லி அழைத்து அவருக்கென்று தெரிந்து கொண்டார். இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எனக்கென்று நம்மளை யாவரும், இந்த சபையில் முன்னுக்குலேருந்து பின்னாடி வரைக்கும் உட்காந்துருக்கிற நம்மளை யாவரையும் அவருக்கென்று ஏற்படுத்தினாராம். ஏன் ஏற்படுத்தினார்னா, அவரோட துதியை சொல்லி வருவதற்கு. நம்ம பார்த்தோன்னா ஆதியாகமத்தில் கர்த்தர் 2 மனிதர்களை படைத்தார். யாரு? வாலிப பிள்ளைங்க என்ன சத்தமே காண? வாலிப பிள்ளைங்க சொன்ன ஆதாம் ஏவாள், ஒரு ஆண் ஒரு பெண்ணு, 2 பேரையும் படைச்சாரு. மண்ணுனால அவரோட சாயலில் படைச்சாரு. ரைட்டா? அவரோட சாயலை படைச்சி அவரோட குணாதிசயங்கள், அவருடைய அழகு, அவருடைய கண்ணு மூக்கு எல்லாத்தையும் அழகாக படைச்சி அவர் சொன்னார், இந்த பூமியை பி ஃப்ரூட்ஃபுல், இந்த பூமியை முழுவதும் நிரப்புங்க. அவங்கள ஆசீர்வதிச்சார். ஆனால் ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஒரு ஒரு ட்ராஜடி, ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு? சாப்பிடக்கூடாத, செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சாங்க. ஒரு கீழ்ப்படியாமை அந்த இடத்துல வரும்பொழுது என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர்கிட்டேருந்து அவர்கள் பாவம் பிரிக்கப்பட்டது. அந்த பாவம் என்ன செஞ்சிச்சு? ஆண்டவர்கிட்டேருந்து பிரிச்சிருச்சு. இப்போ இந்த மனிதர்களை ஏன் ஆண்டவர் படைத்தார்? பூமியில் வேலை செய்கிறதுக்கா? சாட்சியாக இருக்கிறதுக்கு? அவர் அவ்வளோ பெரிய கடவுள், அவருக்கு ஏன் மனிதர்கள் தேவை? யாராச்சும் இதை யோசிச்சிருக்கீங்களா? ஏன் மனுஷாலு தேவை? மகிமைப்படுத்துவதற்கு. எடுத்துக்கொள்வோமாக, நாற்பத்தி 3வது அதிகாரம், ஐசையா 43 1வது அதிகாரம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நீர் என்னுடையவர். ஏன்னா நான் உன்னை அழைச்சது என்னுடைய துதியை சொல்லி வருவதற்கு, என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாப பண்ணுவதற்கு, என்னை நீர் உயர்த்துவதற்கு, என்னை நீர் மகிமைப்படுத்துவதற்கு தான் உன்னை அழைத்தேன், உன்னை உருவாக்கினேன், உன்னை சிருஷ்டித்தேன். ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பாவம் ஒன்று வரும்பொழுது அது என்ன செஞ்சிருச்சு? ஆண்டவர் நம்மளையும் பிரிச்சிருச்சு. இந்த பாவம், அவங்க என்ன கனி சாப்பிட்டாங்க? நன்மை தீமையை அறியத்தக்க ஒரு கனி. அந்த நன்மை தீமையை அறியத்தக்க கனி என்னத்தை குறிதா? அவங்களுடைய ஞானத்தை குறிக்குது. எப்போ ஆதாம் ஏவாளும் அந்த கனியை சாப்பிட்டாங்களோ அவங்களோட மைண்டு திறக்கப்பட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க அவங்க செய்கிறது எல்லாமே தான் ரைட்டு. வாட் எவர் தே டூ, இட்ஸ் ரைட். எல்லாமே அவங்க செய்கிறது எல்லாமே அதுதான் ரைட்டு. அப்படி அந்த மைண்ட் செட் வந்ததுனால தான் அவங்க எல்லா பாவத்தையும் செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல எது பாவம், எது நல்ல காரியம், எது தீமை, எது நன்மைன்னு அவங்க அறியலை. அவங்க நினச்சிக்கிட்டாங்க, நான் பழத்தை சாப்பிட்டேன், எனக்கு ஞானம் பிறந்துருச்சு, நான் செய்கிறதான் நன்மை. அந்த டைமில் அவங்களை ஏன் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்ற நோக்கத்தை மறந்துட்டாங்க. ஏன் கடவுள் அவங்கள உருவாக்குனாரு, அவரோட சாயலில் ஏன் உருவாக்குனாரு என்பதை மறந்துட்டாங்க. ஏன் உருவாக்குனாரு? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, அவரோட துதியை சொல்லி வருவதற்கு, அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த. அதை மறந்துட்டாங்க. அதை மறந்துட்டு அவங்க செய்கிறது தான் ரைட்டு, அவங்க தான் எல்லாமே கரெக்டாக இருக்கு, அவங்களுக்கு ஞானம் வந்துருச்சு, அவர்கள் நான் கடவுளாக மாறிட்டேன். அந்த மைண்ட் செட் வந்ததுனால தங்களுக்கென்று மகிமையை தேடிக்கொண்டார்கள் தவிர ஆண்டவருக்கு அவங்க மகிமையை கொடுக்கல.
அப்பதான் நிறைய காரியம் நடந்து வரும்போது பாவம் பெருகும்பொழுது தான் ஆண்டவர் நோவா என்ற ஒரு மனுஷனை பார்க்குறாரு. உத்தமனும் சர்மார்க்கனும் நீதியுமாய் நடக்கிற ஒரு மனுஷனை பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, இவர்கள் எல்லாரையும் நான் அழித்துட்டு இந்த நோவா மூலியமாக ஒரு புதிய சந்ததி, ஒரு புதிய எனக்கென்ற ஒரு ஜனத்தை, எனக்கென்ற ஒரு கூட்டத்தை நான் ஏற்படுத்த போகிறேன். நோவாவிலிருந்து வர என்னுடைய கூட்டம், என்னுடைய சந்ததி, நான் ஏற்படுத்தின ஜனங்கள் என்னுடைய துதியை அவர்கள் சொல்லி வருவார்கள், என்னை மகிமைப்படுத்துவார்கள். அப்படியே நோவா மூலியமாக வந்தது தான் ஆபிரகாம். ஆபிரகாம் மூலியமாக வந்தது ஐசேக். ஐசேக் மூலியமாக வந்தது யாக்கோப். யாக்கோப் மூலியமாக வந்தது தான் 12 கோத்திரங்கள். அந்த 12 கோத்திரங்களும் தான் இஸ்ரவேல் தேசமாக மாறினது. அந்த இஸ்ரவேல் தேசம் தேவனுக்கென்று பிரிக்கப்பட்ட தேசம், தேவனுக்காக உள்ள தேசம், தேவனுடைய பிரசனத்தை கொண்டு வருகிற தேசம். அந்த இடத்துல தான் மோசே அவர்களை வழி நடத்தி கொண்டு வரும்போது மோசே தேவனை முகமுகமாய் அவர் சந்திக்கிறாரு. தேவனோடு அவர் பேசுகிறார். அவருடைய மகிமையின் மேகம் அந்த கூடாரங்களை இறங்குது. அதுக்கப்புறம் தாவீதை பார்க்குறோம். தாவீதோட கடவுள் அவர் சொல்கிறார், என் இதயத்துக்கு ஏற்றவர். அடுத்தது சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறார். அதில் தேவனுடைய மகிமை இறங்கிற்று. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கென்று ஏற்படுத்தின ஜனங்கள் மூலியமாக கடவுள் ஒவ்வொரு அற்புதமாக செய்து அவர் யார் என்று வெளிப்படுத்தினார். அப்போ அவருக்கென்று ஏற்படுத்தின ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவரை துதிக்கிறாங்க, அவரை மகிமைப்படுத்துகிறாங்க, அவரை ஆராதிக்கிறாங்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு நம்ம அந்த ஜனக்கூட்டத்தில் நம்ம இருக்கோம். எப்போ நம்ம இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவத்தில் அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய நீதியையும் ராஜ்யத்தையும் நாம் தேடும் பொழுது நாமும் அந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல அவருடைய கூட்டத்தில் அவருடைய ஜனங்களாக நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். ஏன்னா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக. ஆனால் அந்த ப்ராசஸ் ஒரு சாதாரண ப்ராசஸ் இல்லை. நம்மள அந்த நம்ம கட்டுலேருந்து, நம்மளுடைய சாபத்துலேருந்து, நம்மளுடைய விக்கிராராதனையிலேருந்து, நம்மளுடைய இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்மளை எடுத்து அவருக்கென்று ஏற்படுத்துவது சாதாரண காரியம் இல்லை. இப்போ மறுபடியும் ஐசையா 41 அதிகாரத்துக்கு வருவோமாக. இந்த 9வது வசனத்தில் பிரவீன் இங்கிலீஷில் படிங்க. Isaiah 41:9. Mike. I took you from the ends of the earth, from its farthest corners I called you. I said, you are my servant, I have chosen you and have not rejected you. இந்த இடத்துல பார்க்கும்போது, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து, ஐ டுக் யூ ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் த எர்த். எண்ட்னா முடிஞ்சிருச்சு, எண்ட்னா முடிவு. எண்ட் ஆஃப் த எர்த், இந்த பூமியின் முடிவு நம்ம எதை சொல்லுவோம்? இந்த பூமியில் முடிவு அப்படின்னா இது வருகை இல்லை, முடிவு. நம்ம மனுஷாளுக்கு பூமியில் முடிவுனா நம்ம எதை சொல்லுவோம்? மரணம். மரணம் தான் முடிவு, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. மரணம் தான் அந்த எண்டு. இந்த பூமிக்குரிய முடிவுன்றது மரணம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து. அப்படின்னா இந்த பூமியின் முடிவிலிருந்து உன்னை எடுத்து, இந்த பூமியின் கடைசி, அதுக்கப்புறம் நோ ஃபியூச்சர். முடிவுனா இட்ஸ் அ ஃபுல் ஸ்டாப், தட்ஸ் நோ ஃபியூச்சர். அதில் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ஒரு ஜீவன் இல்லை, வளர்ச்சி இல்லை, செழிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, அது முடிஞ்சிருச்சு. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நோ, ஐ டுக் யூ. அங்கே நான் உன்னை விட்டு மற்ற சிச்சுவேஷனை சரிப்படுத்தலை, மற்றது எல்லாத்தையும் நான் அப்படியே அமுக்கி போடலை, துறைச்சலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, உன்னை எடுத்து அப்படின்னா வேரோட உன்னை பிடுங்குகிறாங்க. கர்த்தர் நம்மளுடைய சூழ்நிலையில், முடிவு என்ற சூழ்நிலையிலிருந்து, முடிஞ்சிருச்சின்னு என்ற நினைவிலிருந்து, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற எண்ணத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார்? நம்மளை பிடுங்குகிறார். இட் கேன் பி எனிதிங்.
நம்மளுடைய மைண்டு, நம்ம நினைப்போம் இவ்வளோ தான் நம்ம லைஃப், இவ்வளோ தான், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நம்ம இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு, என் வேலை இவ்வளோ தான் வேலை, இதுக்கப்புறம் எனக்கு வேறு வேலை கிடைக்காது, என் படிப்பு இவ்வளோ தான், இது முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இல்லை, நம்ம பிள்ளைங்க இவ்வளோ தான், இதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க, அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க, என்னுடைய அப்பா அம்மா இவ்வளோ தான், இதுக்கப்புறம் அவங்க ஆண்டரை ஏற்றுக்க மாட்டாங்க, என் குடும்பம் இவ்வளோ தான், இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் அடுத்தது ஒன்றும் இல்லை. பட் நோ, காட் சே ஐ டுக் யூ அவுட், ஐ டுக் யூ, உன்னை நான் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் அது இல்லை. எடுத்துட்ட பிறகு தான் அவர் சொல்கிறாரு, அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்தேன். எல்லைகளிலிருந்து அழைத்து வந்தா நீ இருந்த எல்லை, உன்னை சுற்றி இருந்த பழைய வாழ்க்கை, உன்னை சுற்றி இருந்த பழைய பிரச்சனைகள், உன்னை சுற்றி இருந்த பழைய எண்ணங்கள், அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த எல்லா விஷயத்துலேருந்து உன்னை அழைத்துட்ட. தட் மீன்ஸ் தட்ஸ் நோ எண்ட் ஃபார் அஸ். ஆண்டவர் தெரிந்து கொண்ட நம்மளுக்கு, ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஜனங்களுக்கு முடிவு இல்லை. ஆமென் சொல்லுவோமாக. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த கடையாந்திரங்கள்லேருந்து, அந்த எண்ட்லேருந்து, அந்த முடிவுலேருந்து உன்னை எடுத்தேன். அப்படின்னா நம்மளுக்கு முடிவு இல்லை. நம்ம நினைக்கிறோம் ஃபுல் ஸ்டாப். நான் ஆண்டவர் சொல்கிறேன், நோ நோ நோ, that is the beginning. அதுதான் ஆரம்பம். நம்முடைய வாழ்க்கைக்கு அதுதான் ஆரம்பம். நீங்கள் முடிச்சு போன காரியத்தை யோசிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க முடியுது, இதுக்கப்புறம் தான் நீ என்னை பார்க்க போடுற. இதில் ஆபிரகாம் சாராளோட ஒரு விஷயம் என்னோட மைண்டுக்கு வருது. ஆபிரகாம் சாராள், ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் ஒரு வாக்குத்தத்த பிள்ளையை கொடுப்பேன், அந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன், நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை ஆக்குவேன் என்று சொல்றாரு. ஆனால் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லை. ஆமாவா இல்லையா? வயசாயிருச்சு, பிள்ளை இல்லை. அவரோட வேலைக்காரிக்கு பிள்ளை பிறக்குது, ஆகாருக்கு பிள்ளை பிறக்குது, இஸ்மாயில். அப்புறம் ஆபிரகாம் நினைக்கிறாரு, இஸ்மாயில் தான் அந்த வாக்குத்தத்த பிள்ளை. பட் காட் சே, நோ, ஐ கிவ் யூ, நான் உனக்கு கொடுப்பேன். ஆபிரகாமுக்கு வயது ஆகிக்கிட்டு இருக்கு, 50 வருது, 60 வயசு இல்லை, 90 வயசுக்கு மேலேயே ஆயிடுச்சு, பிள்ளை இல்லை. எங்க அந்த வாக்குத்தத்த பிள்ளை? அது முடிவு. வயசாகி எப்படி? ஏன்னா சாராள் பைபிளில் போட்டிருக்கு, சாராள் ஒரு மலடின்னு போட்டிருக்கு. மலடி பிள்ளை பக்க முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். தட் இஸ் த எண்ட். அதுக்கப்புறம் ஒன்று இல்லை, ஏன்னா மலடி. அதுக்கப்புறம் ஒரு உயிர் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சர் இல்லை, அதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் பிளான் பண்ண முடியாது. அதுதான் முடிவு. பட் காட் சே நோ நோ, தட் இஸ் த பிகினிங். அதுதான் ஆரம்பமாக இருக்க போடுது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் முடிந்து போன ஒரு விஷயத்தை நீங்கள் குறித்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, அது முடிவில்லை, இதுதான் ஆரம்பமே. அவனுடைய 100வது வயதில் பிறக்கிறாரு ஐசேக்கு. அவரோட 100வது வயதில் ஒரு புதிய ஆரம்பம் எழும்பி நிற்குது. அந்த ஆரம்பம் தான் இஸ்ரேல் தேசமாக கர்த்தர் அவருக்கு என்று தெரிந்து கொண்டார். அந்த ஆரம்பம் தான் இஸ்ரேல் ஜனங்களாக தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தக்கூடிய ஒரு தேசமாய் மாறிற்று. அந்த ஆரம்பம் தான் தேவனுடைய மகிமையை வர வைத்தது. அந்த ஆரம்பம் தான் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தினது. அந்த ஆரம்பம் தான் தேவனுடைய மகிமை அவருடைய ஆலயத்தில் நிரப்பினது. ஆமென். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு என்ற ஒரு நிறுத்திட்டு, இதுக்கப்புறம் நான் எப்படி போகிறது, இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று இருக்குமா, என் படிப்பு இவ்வளோத்தான், என் குடும்பம் இவ்வளோத்தான், என் வேலை இவ்வளோத்தான், என்னோட கல்யாணம் இவ்வளோத்தான், என் பிள்ளைங்க இவ்வளோத்தான், என்னுடைய அப்பா அம்மா இவ்வளோத்தான்னு நீங்கள் ஒரு கோடை போட்டுட்டு நிற்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நோ, ஐ நெவர் எண்ட் த திங்ஸ் பிகாஸ் ஐ டுக் யூ. நான் உன்னை எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு முடிவில்லை, இது தான் உனக்கு ஆரம்பமாக இருக்கப்படுது. ஆமென். அடுத்ததாக கூட அவர் சொல்றாரு, அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்தேன். அப்படின்னா அவர் உங்களை எடுத்துட்டு அவர் மறுபடியும் அந்த எல்லைக்குள்ள நீங்க போக முடியாதுன்னு சொல்றாரு. அதுலேருந்து உன்னை அழைத்துட்டேன் அப்படின்னா உங்களை தூக்கி எடுத்துட்டாரு. அடுத்து அந்த எல்லைகளில் உங்களை தொடக்கூட விட மாட்டேங்கிறாரு. இட் கேன் பி எனிதிங். உங்களோட எல்லை, உங்களோட டெரிட்டரி, அது உங்களோட அடிக்ஷனாக இருக்கலாம், அது உங்களை தேவனுக்கும் உங்களுக்கும் பிரித்தெடுக்கிற காரியமாக இருக்கலாம், அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய சரீரத்தினுடைய சீக்காக இருக்கலாம், உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உங்களை அடிமைப்படுத்துகிற, உங்களை கீழ்ப்படுத்துகிற
வைக்கிற, உங்களை அமுக்கி வைக்கிற, உங்களை பிடிச்சி வைக்கிற, உங்களை கொட்டி வைக்கிற ஒரு விஷயம் உங்களை தொடாது. ஏன்னா நான் உன்னை எடுத்து அழைத்துட்டேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமேன் சொல்லுவோமாக. இதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கலாம், இல்லை நான் இதை செஞ்சுட்டேன் அது என்னை பின்தொடர்ந்து வரும், நான் இதை பண்ணிட்டேன் அது என்னை பின்தொடர்ந்து வரும், நான் மாறிட்டாலும் அது என்னை தேடி வரும், நான் மாறிட்டாலும் என்னை விடாது என்று நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், நோ, I took you. That means that's nothing can step on you. That's nothing can stop you. Look at me. அப்படி சொல்கிறார் ஆண்டவர். அதில் இந்த எல்லைகள்ன்றது யாபேஸ் ஜெபிக்கிறாரு, என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க, என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க. அவர் ஜெபிக்கிறார், என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க. ஏன் எல்லை? எல்லைன்னா என்னது? நம்மளுடைய டெரிட்டரி, நம்மளுடைய அந்த ஒரு வட்டாரம், நம்ம நிற்கிற ஒரு வட்டாரம் சொல்லலாம். நம்மளை சுற்றி ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம என்ன யோசிக்கிறோம் நம்மளுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும், ஒரு பர்சனல் சர்க்கிள் இருக்கும். மற்றவங்களுக்கு தெரியாது. பிள்ளைங்களோட சர்க்கிள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஏன் அவங்களோட மற்றவங்களுக்கே தெரியாது, அவங்க கூட பிறந்தவங்களுக்கு கூட தெரியாது. எல்லாருக்கும் ஒரு பர்சனல் இருக்கும் ஹார்ட்டில். அது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத, அது ஒரு ரகசியமாகவே அது அப்படியே இருக்கும், ரகசியமாக இருக்கும். அது யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இருட்டிலிருந்து, அந்த இருளிலிருந்து உன்னை நான் அழைத்து வந்தேன். நீங்கள் ஒன்று யோசிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை என்னால் முடியாது, நோ இட் கேன் நாட், இட் கேன் பி, என்னால் முடியாது, இது என்னை தொடர்ந்துக்கிட்டு தான் வரும், இது என்னுடைய குடும்ப சாபம் என்னை தொடர்ந்துக்கிட்டு தான் வரும், இது என்னுடைய குடும்பத்தில் ஜெனரேஷனலோட சீக்கு என்னை தொடர்ந்து தான் வரும், என்னுடைய ஜெனரேஷனில் இப்படிலாம் நடந்திருக்கு, அந்த சாபம் என்னை தொடர்ந்துட்டு வரும், என்னுடைய ஜெனரேஷனில் இதெல்லாமே நடந்துச்சு, எனக்கும் அது நடக்கும், என் பிள்ளைங்களுக்கும் அது நடக்கும், என் குடும்பத்துக்கும் அது நடக்கும், என்னோட படிப்புலையும் அது நடக்கும், என்னுடைய வேலை இடத்துலையும் அது நடக்கும். ஆண்டவர் சொன்னார், நோ, அந்த எல்லையிலேருந்து உன்னை எடுத்துட்டேன், இப்போ நான் உன்னை அழைக்கிறேன் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள, என்னுடைய எல்லைக்குள்ள. உன்னுடைய எல்லை கிடையாது, ஆனால் என்னுடைய எல்லைக்குள்ள உன்னை அழைக்கிறேன். எதற்குனா உன்னை என்னுடைய ஜனம் என்று தெரிந்து கொள்ள, உன்னை எனக்கென்று பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அறிந்து கொண்டேன். அடுத்த காரியம், நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து, நம்மளை எடுத்துட்டு அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நம்மளை அழித்துட்ட பிறகு அவர் சொல்றாரு, நீ என் தாசன். I said you are my servant. It speaks about a new identity in Christ. ஒரு புதிய அடையாளம், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் தருகிறார். நீ பழைய வாழ்க்கையில் என்னென்ன பண்ணன்னு அவருக்கு முக்கியம் இல்லை, நீ எதை செஞ்சுக்கிட்டு வரன்னு முக்கியம் இல்லை, நீ என்னென்ன காரியங்கள் செஞ்ச அப்படின்னு முக்கியம் இல்லை. என் ராஜ்யத்துக்குள்ள உனக்கு நான் ஒரு புதிய அடையாளத்தை தருகிறேன். எப்போ என்னுடைய ரத்தம் உன்னை கழுவச்சோ, எப்போ என்னுடைய ரத்தம் உங்களை அந்த பாவத்திலிருந்து கழுவி உங்களை புதிய மனிதனாய் மாற்றிச்சோ, நீங்கள் புதிய அடையாளத்தை கிறிஸ்துக்குள்ள பெறுவீர்கள். நாளைய தினத்தில் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கள் எல்லாம் நீங்கள் ஞானஸ்தானப்பட போகிறீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வசனத்தை குறிப்பிடுத்துக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய அடையாளத்தை கொடுக்க போகிறார். ஆமென். நீங்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு புதிய அடையாளமாய் நீங்கள் மாற போறீங்க. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாற போறீர்கள். ஆமென். இந்த இடத்துல அவர் அழகா சொல்றாரு, கடவுள் நம்மளுக்கு அவ்வளோ அழகான ஒரு புதிய ஐடென்டிட்டி கொடுத்துருக்காரு. இது இப்போ ஐசையா 43:1 வசனத்தில் பார்ப்போம். மறுபடியும் படிக்கிறேன். இப்போதும் யாக்கோப்பே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். This is our new identity. இதுதான் நம்மளுடைய புதிய அடையாளம். உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டது நீ ஒரு கேப்ல இருக்கிறதுக்காக இல்லை, நீ தான், நான் கடவுள் அப்படின்றதுக்காக இல்லை. He says, நீ என்னுடைய, you are mine.
யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அவருடைய, நீங்க எல்லாரும் அவருடையவர்கள். பிசாசு உங்களை தொட முடியாது. உங்களோட குடும்ப கஷ்டம், உங்களோட குடும்ப சூழ்நிலை, உங்களோட ஜெனரேஷனல் கர்ஸ், உங்களை பிடிச்சி இருக்கிற அடிக்ஷன், உங்களுடைய பாவம் உங்களை தொட முடியாது. ஏன்னா நீங்க அவரோட எல்லைக்குள்ள, அவர் கூட, அவருக்குள்ள இருக்கிறீங்க. ஆமென். அவருக்குள்ள நம்ம வாசம் பண்ணுகிறோம். ஒரு புதிய அடையாளத்தை தரித்து கொண்டு ஒரு புதிய மனிதனாய் மாறி அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். நம்மளுடைய வேலை ஒன்று தான், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது, அவரை துதித்து கொண்டே இருப்பது, அவரை ஆராதித்து கொண்டே இருப்பது. உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அவர் மாற்றுவார். ஆமென். எரிகோ மதில் உடையும் பொழுது ஜோஷுவாவும் அந்த இஸ்ரேலோட ஒவ்வொரு போர் வீரர்களும் போய் கத்தி எடுத்துட்டு சண்டை போடல, ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ மதில் உடையறதுக்கு முன்னமே அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் அவர்களுக்காக அந்த இடத்துல இறங்கி வருவார். அவருடைய மகிமையின் மேகம் இறங்குச்சுன்னா அவர்கள் முன்னுக்கு ஒண்ணுமே நிக்க முடியாது. nothing can stand against me because God is beside me. Amen. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, you are my servant. நீ என்னுடைய தாசன், நீ என்னுடையவன். யார் உன்னை தொட முடியும்? யார் உன் முன்னுக்கு நிற்க முடியும்? யார் உன்னை தொட முடியும்? உன் பின்னாடி எவ்வளோ வேணாலும் பேசலாம், உங்க பின்னாடி எவ்வளோ வேணாலும் யார் வேணாலும் எவ்வளோ காரியங்களை குறித்து, உங்களுடைய பழைய வாழ்க்கை குறித்து எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட நிற்கிறார். அவர் உங்க கூட நிற்கும் பொழுது யாருமே உங்க முன்னுக்கு நிற்க முடியாது. ஆமென். ஏன்னா நம்ம அவருடையவர். அவர் வசனம் அழகா சொல்லுது, நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நம்ம அப்பா அம்மா நம்ம பெயர் சொல்லி அழைக்கல, நம்மளுடைய தாத்தா பாட்டி பெயர் சொல்லி அழைக்கிற. அவர் சொல்றாரு, நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் சொல்லுகிறேன். உன்னை சிருஷ்டித்த, உன்னை அழகுபடுத்தின, உன்னை கருவிலே உருவாக்கின கர்த்தர் நான் சொல்லுகிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவனாய் நான் ஆக்கியிருக்கிறேன். ஆமென். ஒரு கர்த்தருக்கு ஒரு பெரிய கரங்களை கொடுப்போமாக. ஆமென். அடுத்ததாக அவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மறுபடியும் அந்த 41வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்னை தேடி வரல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் தான் உங்களை தேடி வந்தேன். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரே. எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரே. மறுபடியும் நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தார். யாரு நம்மளை தேடி வந்தார்? எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. நம்ம அவரை தேடி போகவே இல்லை, அவர் தான் நம்மளை தேடி வந்தார். அவர் நம்ம பக்கத்தில் இருக்கும் போதே நம்ம இங்கிட்டு நவுந்துருப்போம். அவர் நம்மளை பக்கத்தில் இருக்கும் போதே சர்ச்சுக்கு போகல. அவர் நம்மளை ஜெபிமா, ஜெவி ஐயா, ஜெவி ஐயா. ஐயோ கடுப்பாக இருக்கேன் மா, பைபிள் படி, இன்னைக்கு நான் உன் கூட ஒரு காரியத்தை பேசணும். எனக்கு தெரியும் நீ கவலையாக இருக்க, நீ இந்த சூழ்நிலையில் கலந்து போயிட்டு இருக்க, நீ எல்லாத்தையும் போட்டு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆயிடாத. நீ வசனத்தை படி, நான் உன் கூட பேசுகிறேன், நான் உன்னை திடப்படுத்துகிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். நீ வசனத்தை மட்டும் படி, நான் உன் கூட பேசுகிறேன். கொஞ்சம் நேரம் இருங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு.
நிறைய வாட்டி நம்ம செஞ்சுருக்கோம், நானும் செஞ்சுருக்கேன். இந்த பிரச்சனையில் போது இப்போ ஜெப கூட்டம் நம்மளுக்கு தேவையா? இவ்வளோ பிரச்சனை கடந்துட்டு இருக்கு. ஐயோ, இதில் சர்ச்சுக்கு யூத் மீட்டிங் போகணுமா, சண்டே ஸ்கூல் நடத்தணுமா? நான் அந்த விஷயம் எக்ஸாம் வரும்போதுலாம் சண்டே ஸ்கூல் அம்மா செய்ய சொல்லுவாங்க. அம்மா நான் எக்ஸாமுக்கு படிக்கணுமா, இவங்க புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் எக்ஸாமுக்கு நான் படிக்கணுமா, அடுத்த வாரம் திங்கக்கிழமை எக்ஸாம் நான் வந்துட்டு போனேன், எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும், நான் டைம் நான் வேஸ்ட் பண்ணிக்கிறேன், ட்ராவல் பண்ணி 2 ஹவர் வந்துட்டு மறுபடியும் 2 ஹவர் போகணும், ப்ளீஸ்லா டோன்ட் டிஸ்டர்ப். பைபிள் எடுத்துகிட்டு உட்காரு ஆண்டு. இதுக்கு தான் நான் அழைச்சேன்னா? என் வேலையெல்லாம் செய்யணும், நீ உன்னை தெரிந்து கொண்டு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தமா? இது உன் படிப்பு இருக்கட்டும், நான் அதை பார்த்துக்கிறேன், நீ என் ஊழியத்தை பார்த்துக்கோ. அவங்களுக்கே தெரியாது, காடி எடுத்துகிட்டு வீட்டு முன்னுக்கு வந்து நிற்பேன் 11 மணிக்கு வெள்ளிக்கிழமை. அவங்க என்ன அது வந்து நிற்கிறேன், அது வீட்டில் அப்புறம் போக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது எப்போ வரும் எப்போ போகுமே தெரியாது. நிறைய வாட்டி அது என்னோட லைஃப்பில் நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கும், அந்த கிண்டர் கார்டனில் அந்த மேனேஜரோட பேசணும், அதெல்லாம் அப்படி இப்படி எல்லாம் செட்டப் பண்ணணும். மண்டே பயங்கர வேலை இருக்கும், சரியான பிஸியாக இருவேன். சொல்லிடுறேம்மா, திஸ் வே ஐ கேனாட் கம் ப்ளீஸ், அப்படி சொல்லிடுறப்பா, எதுவும் பேக்கப்பில் எதுவும் போட்டாதீங்க, ஐ கேனாட் கம். 2 வாரம் முன்னுக்கெல்லாம் சொல்லிடுவேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை காடி எடுத்துகிட்டு வந்து நிற்பேன். அவங்க நீ எப்போ வருவ எப்போ போவ ஐயோன்னு வாங்க. சம்டைம்ஸ் ஆண்டு நம்ம கூட பேசுவார், நம்ம தான் அவருக்கு இடம் கொடுக்கல, நம்ம தான் அதை நம்ம மறந்துட்டோம். நம்மளோட காரியம் பெருசாக தெரியுமோ, அவர் சின்னதாயிட்டாரு. நம்மளோட காரியங்கள் பெருசாக தெரியவோ, அவர் என்ன செஞ்சிட்டாரு, சின்னதாயிட்டாரு. ஆனால் நம்ம அவரை இன்னும் ஆட்டுக்குட்டியாகவே பார்த்துட்டு இருக்கோம், அவர் இன்னும் ராஜாவா இன்னும் பார்க்கல. அவரோட அந்த சிங்கத்தின் கர்ஜனையோடு அந்த ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தாவா சேனைகளை கர்த்தா நம்ம பார்க்க மறந்துட்டோம். எப்போ நம்மளுடைய பார்வை அது மாறப்படுகிறதோ, பிரச்சனை எல்லாம் அவரு தான் முன்னுக்கு. பிரச்சனை வரும் பொழுது பயங்கர புயல் அடிச்சுட்டு இருக்கோம் வீட்டுல, இங்கிட்டு அங்கிட்டு பயங்கரமா வேலை இடத்துல ஒரு புயல் சூறாவளி பறக்கும். நம்ம தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே, தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை சோஸ்தரிப்பே. இப்படிதான் நம்ம பாடிட்டு இருப்போம். எல்லாம் நல்லா பாடுறீங்க. இப்படிதான் பாடிட்டு இருப்போம். ஏன்னா நம்மளோட பிரச்சனை என்னவாச்சு, சின்னதா போச்சு. நம்ம ஆண்டவர் ஆட்டுக்குட்டியா பார்க்கல, ராஜாவா பார்க்கிறோம். மெய்ப்பனா பார்க்கல, சேனைகளின் கர்த்தரா பார்க்கிறோம். அவரை ஆடு மேய்க்கிறவரா பார்க்கல, யுத்தத்தின் ராஜாவா நம்ம பார்க்கிறோம். ஆமென். தினத்துல அவரை சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என் ராஜாதி ராஜா, என் கர்த்தாதி கர்த்தா, என் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னுடைய சூழ்நிலையிலிருந்து நீ என்ன செய்ற தேவையில்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் இருதயத்தின் எண்ணங்களை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய சூழ்நிலைகளை நான் அறிந்திருக்கிறேன். எஸ், ஐ எம் சீயிங் யூ. ஆமா, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நீ எங்க போற, எங்க வர, என்ன செய்யற, யார் கூட பேசுற, எவ்ரிதிங். என்ன பேசுகிற, என்ன சிந்திக்கிறீங்க, என்னத்தை கடந்து போயிட்டு இருக்கீங்க, உங்கள் குடும்பம் எப்படி இருக்கு, உங்கள் சுற்றி இருக்கிற எல்லை எப்படி இருக்கு, உங்கள் வேலையோட எப்படி இருக்கு, படிக்கிற இடம் எப்படி இருக்கு, எவ்ரிதிங். எஸ், ஐ எம் வாட்சிங் யூ பிகாஸ் ஐ சூஸ் யூ. ஆமாம், நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நீ எங்கே போகிற, என்ன வர, கவலையாக இருக்கும்போது நான் பக்கத்தில் தான் இருக்கேன். நீ தான் என்னை பார்க்கல, நான் பக்கத்திலே தான் இருக்கேன், உன் கூடயே தான் இருக்கிறேன். நீ தான் என்னை பார்க்கல. நான் பேசுகிறேன், நீ கலங்காத, நீ அழுவாத, நான் கூட இருக்கேன். இதெல்லாம் சின்னது, இது சின்ன விஷயம். நான் உன் கூட இருக்கேன், நீ என்னை நம்பு. நான் சொல்கிறேன், ஆனால் நம்மளுக்கு விளங்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தான் பைபிள் படிக்கலையே, நம்ம தான் அவரோட வசனத்தை கேட்கலையே, அவர் எப்படி நம்மக்கிட்ட பேச, நம்ம தான் ஜெபிக்கலை, நம்ம சர்ச்சுக்கு வரல.
அவர் அந்த வாரம் நம்மளுக்காக ஒரு பயங்கர வார்த்தையை ஏற்படுத்தி வைப்பாரு. நம்மளை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருக்கும். நம்ம அன்னைக்குன்னு பார்த்து வரமாட்டோம், இன்னும் சோர்வாயிருவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நோ, ஐ ஹவ் சோஸ் யூ, உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். ஆமென். கடைசியாக, உன்னை நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் உன்னை வெறுத்துல, நான் உன்னை வெறுத்து போடல, நான் உன்னை வெறுக்கல. ஏன் அந்த வார்த்தையை சொல்றார்? ஏன் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற? we know that God loves us. நம்மளுக்கு தெரியுமே ஆண்டவர் தான் நம்மளை நேசிக்கிறாருன்னு. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் உன்னை வெறுக்கல, நான் உன்னை வெறுக்கவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீங்க பாவமே செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, நான் உன்னை வெறுக்க மாட்டேன். மறுபடியும் என் இடத்துல வரும் பொழுது நான் உன்னை மன்னிப்பேன், நான் உன்னை ஏற்றுக்குவேன். ஏன்னா நீ என்னுடைய தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் எனக்காக ஏற்படுத்தின ஜனம், என்னுடைய நாமத்தை நீ சொல்லி என்னை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக உன்னை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் நீ என்கிட்ட மறுபடியும் நீங்கள் வரும் பொழுது நான் உன்னை வெறுக்க மாட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறேன், நான் உன்னை வெறுக்க மாட்டேன், உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நீ எந்த நிமிஷத்தில் எந்த சூழ்நிலையில் முடிந்து போய் கிடைக்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் சொல்றார், நான் உன்னை வெறுக்க மாட்டேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை என்னென்னலாம் செய்து நீங்கள் அவங்களுக்கு தீமையே செஞ்சாலும் சரி, நான் உன்னை வெறுக்க மாட்டேன். மறுபடியும் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன். மறுபடியும் நான் உன்கிட்ட வருவேன். நீ என்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் மன்னிப்பு கேட்கும் பொழுது நான் உன்னை ஏற்றுக்குவேன், உன்னை நான் மன்னிப்பேன். Don't be guilty. என்ன சொல்ற? குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வு உனக்கு வேண்டாம், நான் உன்னை வெறுக்க மாட்டேன், உன்னை நான் இன்னும் நேசிப்பேன். என்னுடைய அன்புக்குள்ள நீ இரு, என்னுடைய அந்த சிநேகிதத்துக்குள்ள இரு, என்னுடைய தொடர்புல இரு, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள இரு, என்னுடைய எல்லைக்குள்ள, என்னுடைய சபைக்குள்ள நீ இரு, என்னுடைய அன்பிலே நீ கட்டப்படு, நான் உன்னை வெறுக்கவே மாட்டேன். ஐசையா 43 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் வாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ஸ் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டனா, ஒரு தரம் என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு என்னுடைய எல்லைக்குள்ள நீ வந்துட்டனா, அதுக்கப்புறம் அந்த பாவம் உன்னை தொடாது. அதுக்கப்புறம் அந்த பாவம் உன்னை முன்னுக்கு கூட வராது. ஏன்னா நீ என்னுடைய எல்லைக்குள்ள இருக்க. நான் அதுக்கப்புறம் உன்னுடைய பழைய விஷயத்தை நான் கிளறி எடுக்க மாட்டேன், பழைய காரியத்தை எடுக்க மாட்டேன். நோ, இட்ஸ் ஃபினிஷ். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கான், இட்ஸ் நத்திங். நவ் யூ ஆர் நியூ. நீ புதிய மனிதன், எனக்குள்ள நீ புதிய அடையாளமாக இருக்கிற ஒரு மனுஷன். எனக்குள்ள, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள, என்னுடைய பிரசனத்துக்குள்ள நான் உனக்கு புதிய முகவரி, உனக்கு ஒரு புதிய அடையாளம், ஒரு புதிய தகுதியை நான் கொடுத்துருக்கேன். அதனால் பழைய காரியம் அல்ல, புதிய காரியங்களாக மாறும். ஆமே. இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், I took you out from the earth, end of the earth. உன்னை பூமியின் முடிவிலிருந்து உன்னை எடுத்தது உன்னுடைய பழைய காரியத்தை குறித்து நினைப்பதற்கல்ல, பழைய தவறுகளை குறித்து நீங்கள் சிந்திப்பதற்கல்ல, பழைய காரியங்களே நீங்கள் முடங்கி கிடப்பதற்கல்ல, ஆனால் புதிய காரியத்துக்குள்ள புதிய அடையாளமாய், புதிய சிந்தையோடு, புதிய அந்த நோக்கத்தோடு நீங்கள் அவருக்குள்ள பிரவேசிக்கும்படியாக, அந்த புதிய ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டு. ஆமென். இன்னொரு காரியம் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இங்கிலீஷ்ல பார்த்தோன்னா, and have not rejected
you. நீங்கள் புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக சொல்லுகிற ஒரு காரியம், நல்ல கனி கொடாத மரம் எல்லாத்தையும் அவர் வெட்டி அக்னியில் போடுறாரு. that mean rejected. ரிஜெக்ட் பண்ண ஒவ்வொரு மரங்களையும், கனி கொடுக்க முடியாத கனி இல்லாத மரங்களை அவர் என்ன சொன்னார்? வெட்டி அக்னியில் போடுறார். இட்ஸ் ஸ்பீக் அபவுட் us. ஆண்டவர் சொல்றாரு, நீ கனி கொடுக்காட்டினா, புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ கனி கொடுக்காட்டினா நீ எங்க போவோமா? நம்ம நரகத்துக்கு போவோம். ஆனால் ஆண்டவர் இங்க சொல்றாரு, not for my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்ல, நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அது அல்ல. என்னால் அவர்களை நான் கிருபையாலே நிரப்புவேன், அவர்களை என்னுடைய அன்பினாலே மூடிக்கொள்வேன். I have not rejected them. நான் அவங்கள ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், அவர்களை நான் வெறுத்து விட மாட்டேன். என்னுடைய அன்பு அவர்களை பூரணப்படுத்தும். என்னுடைய அன்பு அவர்களுக்குள்ளாக குறைவுகள் எல்லாவற்றையும் எடுத்து நிறைவாய் அவர்களை மாற்றும். இன்றைக்கி நம்மக்குள்ள நிறைய குறைவுகள் இருக்குது. நம்ம யோசிக்கிற சிந்தனை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனுஷாலு நம்ம ஏதாவது ஒரு பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். சங்கீதக்காரர் சொல்கிறார், நம்ம கருவில் இருக்கும் பொழுதே பாவத்தில் தரிக்கப்பட்டோம். We are not perfect. We are not holy. இந்த பூமியிலே கிறிஸ்து மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரிசுத்தமாய் பிறந்தார். மற்றவங்க நம்ம எல்லாருமே பாவத்தில் தரிக்கப்பட்டு தான் பிறந்தோம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை அறியாமே ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்மளோட சிந்தனையில் சிஸ்டரை பாரு, ஐயோ பிரியா கிட்ட சட்டை வாங்கின சட்டையே நல்லா இல்லை. ஆனால் பிரியா எனக்கு போய் சொல்கிறது, பிரியா சட்டை நல்லா இருக்குது, பிரியா வெள்ளை குறவா நல்லா இருக்குது. ஆனால் இங்கிட்ட சட்டையை போயிருக்கேன், ஐயோ நல்லா யாரும் வாங்காதீங்க சிஸ்டர், வாங்காதீங்க சிஸ்டர். ஐயோ இல்லைன்ட்டி உண்மையாக வாங்கிருங்கன்ட்டி, அப்புறம் அவ்வளோதான். ஓகே, நம்ம இருதயத்தில் யோசிப்போம். முன்னுக்கு போயிட்டு, சிஸ்டர் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கீங்களா, ஃபஸ்டர் இப்படி வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க சிஸ்டர். அப்புறம் இங்கிட்ட போயிட்டு நாங்கள் அப்படி தான், நம்ம அப்படியே முன்னுக்கு அப்படியே சிரிச்சுக்கணும், நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும். இல்லாட்டினா என்ன இன்னைக்கு ஏசிட்டாங்க, எங்கள் அம்மா என்ன இன்னைக்கு ஏசிட்டாங்க, ஏன்னா நான் மங்கு கழுவலை. இப்போ எனக்கு கோவம் மனசுக்குள்ளே போட்டு அவங்கள புழிஞ்சு எடுக்கிறது, விட்ட வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு ட்வீஸ்ட் பண்ணி ஸ்பின் பண்ணி. பிகாஸ் we are humans, ரைட்? பிகாஸ் we are humans. நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஒரு பாவம், நம்மளுக்கு தப்பு செஞ்சிட்டாங்க, உடனே நம்ம கிறிஸ்துவ போல நான் உங்களை மன்னிச்சிட்டேன், கை கொடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மன்னிச்சிட்டேன், ஓகே, 0 கொசம் அப்படி நம்ம செய்ய முடியாது. ஒரு ஆளை மன்னிக்கிறதுக்கே நமக்கு ஒரு 2 வருஷமாவது எடுக்கும். ஒரு ஆள் அவங்கள மன்னிக்கிறதுக்கு, ஓகே அவங்கள நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கே நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். ஏன்னா நம்ம மனசு நம்ம மனசாலே நம்மளுக்கு எல்லா ஃபீலிங்கும் இருக்குது. நம்ம ஜேலஸ் படுவோம், கோவப்படுவோம், பொறாமப்படுவோம், எப்படி அட்டிக்கணும்னு தோணும். அவன் மட்டும் என் கையில் கட்டச்சான் புளிஞ்சிருவேன். நம்ம ஒவ்வொரு நிமிஷமாக நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, இயேசுவே சொல்கிறாரு, பிரதான கட்டளையில் 2வது கட்டளை, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? நம்ம ஆண்டவரை நேசிச்சிடலாம், ஆண்டவரே ஐ லவ் யூ, காலையில் ஏஞ்சி சொல்லிடுவோம், அடுத்த நிமிஷம் பார்த்தா ஏதோ ஒரு சேட்டை பண்ணி விட்டுருவோம். ஆனால் இந்த 2வது பிரதான கட்டளை இருக்குல்ல, நம்மளை நேசிப்பது போல பிறரை நேசிப்பது, அது ரொம்ப கடினமானது. அது 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 யாராலும் அவ்வளோ சின்னாங்க செய்ய முடியாது. ஆனால் ஜீசஸ் himself set a very good example. அவர் ரொம்ப ஒரு குட் எக்ஸாம்பிளாக அவரை சிலுவையில் அறைந்த பொழுது அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே இவர்கள் தெரியாமல் செய்கிறதை மன்னியும் அப்பா. He become an example for us. இதெல்லாம் அவர் சொல்கிறாரு, I not reject you. நான் உன்னை வெறுக்கலம்மா, நீ பாவம் செஞ்சுட்ட எனக்கு தெரியும், 10 வாட்டி மன்னிச்சிட்டேன்னு ப்ரே பண்ணிட்டு மறுபடியும் 11 வாட்டி நீ அதே தான் செய்கிற.
நீ பொய் சொல்லி மன்னிப்பு கேட்டு இப்போ 100வது வாட்டி மன்னிப்பு கேட்டு 101வது வாட்டியும் மறுபடியும் செய்கிறேன்னா பிரச்சனை இல்லை, என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். ஐ கிவ் யூ டைம், நீ எனக்குள்ளே வந்து இரு, நான் பாவம் உன்னை தொடாதபடி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், பாவம் உன்னை நெருங்காதபடி நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், என்னுடைய கிருபை என்னுடைய அன்பு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும், எனக்குள்ளே இரு, நீ என்னை விட்டு வெளியே போயிடாத, மறுபடியும் அந்த பழைய காரியத்துக்குள்ள, அந்த நீ விட்டு வந்த காரியத்துக்குள்ள நீ மறுபடியும் போயிடாத, நீ எனக்குள்ள இருக்கும் பொழுது உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை அழகுபடுத்துவேன், என்னுடைய கரங்களில் ஏந்தி கொள்ளுவேன், நான் உன்னை வெறுத்து விட மாட்டேன், ஆனால் என்னுடைய அன்புனால உன்னை நிரப்பி வழி நடத்த என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மறுபடியும் கடைசியாக ஐசையா 43:21 வசனத்தை படிப்போமாக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். I chose you to be mine. உங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை யாருன்னா இஸ்ரேல் ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு, ஆனால் ஆண்டருக்கு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இந்த சபை இம்மானுவேல் சபையில் இருக்கிற ஜனங்களே, உங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். இவ்வளோ ப்ராசஸ் உங்களை அந்த முடிவுலேருந்து எடுத்து உங்களோட எல்லைகளிலிருந்து வரவழைத்து ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்து உங்களை நான் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உங்களை வெறுக்காமலுடைய அன்பினாலும் கிருபையினாலும் உங்களை நிரப்பி நடத்துவது எதற்காக? நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். என்னுடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபம் படுத்தும்படியாக, என்னுடைய நாமத்தை நீங்கள் துதிக்கும்படியாக, to proclaim my praise, to proclaim how magnificent am I. அவர் எவ்வளவு மகிமையானவர், அவர் எவ்வளவு பராக்கிரமானவர் என்று பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நம்மளை இந்த கட்டத்தில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் கிளீன் பண்ணி அழகுபடுத்தி அறிந்து கொண்டு அன்பினால நிரப்பி நம்மளை வழி நடத்துகிறார். இப்போ நான் சொல்ற மாதிரி மறுபடியும் சொல்லுங்க. நான் எல்லாரும் சொல்லுங்க. நான் தேவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்டேன். மனசுல கை வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. நான் தேவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்டேன். நான் தேவனின் துதியை சொல்லி வருவேன். நான் தேவனின் துதியை சொல்லி வருவேன். ஆமென். நம் கண்களை மூடுவோமாக. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. அப்படியே எழுந்திருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, மகிமையோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தை அப்படியே நம்முடைய இதயத்தில் நம் சிந்தையில். Thank you, Jesus. Thank you, Lord. Amen, amen. Hallelujah, hallelujah. Oh, நன்றி தகப்பனே. அப்படியே கேட்ட வார்த்தை அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம மைண்டில் அப்படியே சொல்லுங்க. Let God bless us. நீ பெற்ற இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. Do not fear, for I have redeemed you. I have sworn you by name. You are mine. உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னோட வர. ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நல்லவரே, நன்றி நன்றி. அணிகாற்றுத்தி துணையா Maria
இந்த மாலை வேளையில உடைய வார்த்தை கொண்டு தாங்கிகளை நடத்துகிறவருடைய ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உமக்கு நின்று எங்களை அழைத்தவர் நீ, உங்களுக்கு நின்று எங்களை அழைச்சிங்க. What a God that we serve. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில நாங்கள் கேட்ட வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் சிந்தையிலும் ஆழமாய் பதியட்டும். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களை தூக்கி எடுக்கட்டும் ஆண்டவரே. தீர்க்கமாய் எங்களோட பேசினதுக்காய் நன்றி. தீர்க்கமாய் எங்களோடு நீர் பேசினதுக்காய் நன்றி ராஜா. தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தயவும் நிரப்பட்டும். ஆசீர்வாதி வழி நடத்தும். நிறைவான ஒரு பிரசனங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.